பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஈத்ருஜகன்மயவ புஸ்தவ கர்ம பாஜாம் கர்மாவசான சமயே ஸ்மரணீயமாகுகோம் தஸ்யாந்தராத்ம வபுஷே விமலாத்மனே தே வாதாலயாதிப நமோஸ்து நிருதிரோகானே. உயர்ந்த தசகமான 6வது தசகத்தை அழகான ஒரு ஸ்லோகத்தால நாராயணியத்துல நாராயண பட்டத்திரி பூர்த்தி பண்றாராம். அதாவது கிருஷ்ணனுடைய விராட் ரூபத்தினுடைய பெருமைகளை எல்லாம் வர்ணிக்க ஆரம்பிச்சவர் அந்த பாதத்திலேந்து சிரசு வரைக்கும் அவருடைய அங்கங்கள்ல என்னென்ன சிருஷ்டி கிரமங்கள் எல்லாம் அடங்கி இருக்குன்றத சொல்லி 9வது ஸ்லோகத்தை முடிக்கக்கூடிய சமயத்தில் அப்படிப்பட்ட மங்களகரமான விஸ்வரூபம் அந்த விராட் ரூபம் உலகத்துல வெற்றியோட எப்பவுமே விளங்கட்டும்னு பகவானுக்கு பல்லாண்டு பாடியவர் இந்த ஸ்லோகத்துல குருவாயிரப்பா உன்னுடைய வடிவான இந்த ஒரு சரீரம் இருக்க இந்த விராட் ரூபத்தை எல்லாருக்கும் உலகத்துல தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? உன்னுடைய காண கிடைக்காத பரமபதத்தை அடையணும்னா கூட அஷ்டாங்க யோகங்கள்லாம் அனுஷ்டிச்சு பலவிதமான கிரமங்களை உலகத்துல பிரயோகப்படுத்தி பல புண்ணிய காரியங்களை செய்தவர்களுக்குத்தான் அது கிடைக்கும். அப்ப நான் இந்த தசகத்துல 9 ஸ்லோகங்கள்ல நான் உன்னுடைய விராட் ரூபத்தை வர்ணிச்ச அழக யார் யாரெல்லாம் படிச்சு கேட்டு உன்னுடைய ரூபத்தை தரிசனம் பண்ண முடியலையேன்ற குறை அவர்களுக்கு இருக்கக்கூடாது. அப்ப அந்த பலன் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்றார். ஈத்ருஜகன்மயவ புஸ்தவ கர்ம பாஜாம் கர்மாவசான சமயே ஸ்மரணீயனாகுகோம். கர்ம பாஜாம் கர்மவசத்தால என்னை போன்று உலகத்துல பிறவி எடுத்த மக்கள் அனைவருக்கும் உன்னுடைய புண்ணியவசத்தால இந்த விராட் ரூபத்தினுடைய தரிசனம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப கர்மாவசான சமயே ஸ்மரணீயமாகுகோம். அப்ப எங்களுக்கெல்லாம் நீ என்ன அனுகிரகம் பண்ணணும்? நீ பண்ணக்கூடிய ஒரு அருளானது சாதாரணமா ஏதாவது ஒரு திருநாமத்தை சொன்னாலும் கோயில்ல உன்னை தரிசனம் பண்ணாலும் வீட்டுல உட்கார்ந்து ஒரு சின்ன பூஜை அதைத்தான் கர்மாவசான சமயே ஸ்மரணீயமாகுகு. 2வது வரியில இந்த 10வது ஸ்லோகத்தில் அவர் சொல்ல வருது கர்மவசத்தால் பிறந்த நாங்கள் ஏதாவது ஒரு சாதன பக்தியால ஒரு சின்ன சின்ன பூஜையெல்லாம் முடிச்சுட்டா கூட அப்படி ஒரு திருநாம சங்கீர்த்தனமோ இது போன்ற ஒரு கதைகளை உட்கார்ந்து நாங்க காது குளிர கேட்கறதோ இல்ல கோயில்களுக்கு உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அடையறதோ இதுல இந்த சாதனங்கள் இதான் சாதன பக்தின்னு பேர். இவர் சொல்ல வருது ஸ்மரணீயமாகுகு. இந்த சாதனம் அப்படின்னா வழிகள், உன்னுடைய பேரை சொல்றது, கதையை கேட்கறது, ஆலயத்துக்கு வர்றது, ஏதாவது ஒரு வழியில சின்ன சின்ன விஷயமா நாங்க உன்னை அடைவதற்குண்டான ஏற்பாட்டை செய்தால் கூட நாங்க அந்த காரியங்களை பண்றோமோனோ, அதாவது அந்த சாதன பக்தியை முடிக்கிறோமோனோ, நலந்தரம் நாராயணியத்தை கேட்டு முடிக்கிறது இல்ல அதுல காமிச்ச ஆலயத்துல நம்ம வீட்டுல இருந்தவாறே தரிசனம் பண்ணி ஒரு திருப்தியை அடையிறது, அந்த ஆலயங்களுக்கு சென்று நாம் தரிசனத்தை அடையிறது, அவனுடைய நாமத்தை சொல்றது, இப்படி எல்லாம் நாங்க அந்த சாதன பக்தியை நாங்க முடிக்கிற சமயத்துல சட்டுன்னு முடிச்சுட்டு போகாம ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிண்டு இன்னைக்கு என்ன கேட்டோம், இன்னைக்கு நம்ம கேட்ட விஷயத்தினுடைய தாற்பயம் என்ன, இன்னைக்கு நம்ம கோயில்ல தரிசனம் பண்ண சுவாமி எப்படி இருந்தார், எப்படியெல்லாம் நம்ம அந்த அழக தரிசனம் பண்ணோம் அப்படின்ற விஷயங்களை 2 நிமிஷமாவது கர்ம மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சாதன பக்தியை அனுஷ்டிக்கக்கூடிய சாதாரணமான ஜீவன்களான எங்களை போல இருக்கிறவா பட்டத்திரி சொல்லிக்கிறார். எங்களை போல இருக்கிறவா ஸ்மரணீயமாகுகோம். ஒரு 2 நிமிஷம் உன்னை அப்படி ஸ்மரணம் பண்ணா போருமா, உன்னை தியானம் பண்ணா போறோம். அவளுக்கு தஸ்யாந்தராத்மவபுஷே விமலாத்மனே தே வாதாலயாதிப நமோஸ்து நிருதிரோகானே. பரம புண்ணியங்களை பண்ணி வைகுண்டத்தை அடைஞ்சு பரமபதநாதனான விராட் ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய உன்னை தரிசிக்கக்கூடிய நித்திய சூரிகளுக்கு என்ன அருளை நீ வாரி வழங்குவியோ அதே அருளை
இந்த தசகத்துல 9 ஸ்லோகத்தையும் உட்கார்ந்து பொறுமையா யார் கூட படிச்சு இதனுடைய விவரங்களை எல்லாம் கேட்டு 10வது ஸ்லோகத்தையும் கேட்டு இருக்காளோ, இல்ல இன்றைக்காவது இந்த ஒரு வைபவத்தை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சதோ, உன்னுடைய திவ்ய தரிசனத்தை யார் அடையிறாளோ அவர்களுக்கும் இந்த பெருமையை நீ கொடுக்கணும்னு பட்டத்திரியோட கருணை இருக்கு. குருவாயூரப்பன் கருணை தெய்வம் எதிர இருக்கார் இல்லையா? எம் வியாதிய போக்கு எனக்கு நீ அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டுட்டு போறதே கிடையாதவர். என்னைக்குமே பிற்காலத்துல கூட உட்கார்ந்து நலந்தரும் நாராயணியத்தை கேட்கிறவா உள்பட அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கணும்ன்றது தான் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவருடைய ஒரு பிரார்த்தனையானது தசகத்துல அமைஞ்சிருக்கும். அதுபோல இதை நினைக்கிறவாளுக்கு கூட அங்க கிடைக்கிற வைகுண்டத்துல இருக்கிறவாளுக்கு கிடைக்கிற ஒரு பலனை கொடு அப்படின்னு அவர் கேட்கக்கூடிய மார்க்கங்கள்ல நம்ம இப்ப அனுஷ்டிச்சுட்டு இருக்கிறது அவருடைய ஸ்லோகப்படி நாராயணியத்தை கேட்டு இருக்கோம். அதே சமயத்துல பல ஆலயங்கள்ல அவருடைய திவ்ய தரிசனத்தையே நம்ம அடைஞ்சுட்டு இருக்கோம். பட்டத்திரி நமக்கு ஆலய தரிசனத்தை இங்க ஞாபகப்படுத்திட்டார். அதனால நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோயில்ல ஒரு திவ்ய தரிசனத்தை நம்ம அடைய வேண்டியது இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்த்தியில பட்டத்திரி சொன்னபடி நமக்கு ஒரு கடமையா இருக்கு. அந்த வகையில நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் உங்களுக்கு நினைவில் இருக்கும். தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய உத்தமமான இடமான கும்பகோணம். அந்த கும்பகோணத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் மேலக்கோட்டையூர் என்ற ஒரு சிறிய ஊரிலே அமைந்திருக்கக்கூடியது சன்னதி தெரு. அந்த சன்னதி தெருவிலேயும் அங்கு அமைந்திருக்கக்கூடிய வள்ளலார் பள்ளியின் அருகிலேயும் அமைந்திருக்கக்கூடியது ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமியினுடைய திருக்கோயில். அந்த திருக்கோயிலில் இதோ உள்ளே நாம் நுழைந்து விட்டோம். நுழைவாயிலில் அழகான ஒரு கொடிக்கம்பமானது நம்மை வரவேற்கின்றது. கொடிக்கம்பத்தில் உத்தமமான திருவெண்காப்பினுடைய ஒரு தரிசனம். அதை தாண்டி அழகான ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்தையும் நாம் தாண்டினோமே ஆனால் வைணவ ஆலயங்களிலே இருப்பது போல இதோ இங்கும் கருட பகவானானவன் சிறிய உருவத்திலே கைகளை கூப்பிக்கொண்டு பகவானை ஒருபுறம் தரிசித்துக் கொண்டு நம்மை ஒருபுறம் வரவேற்கக்கூடிய அழகான ஒரு சொரூபம். அதையும் தாண்டினோமே ஆனால் இங்கு ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திவ்ய தரிசனத்தில் சில பேரை மட்டும் நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அடைகின்றோம். அவர்கள் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார்கள். மூலமூர்த்தியாகவே பாஷ்யக்காரரான ஸ்ரீ ராமானுஜருடைய ஒரு திவ்ய தரிசனம். அது மட்டுமா, கண்ணனை தவிர தனக்கு வேறு கதி இல்லை என்று கோவிந்தனாக அவளை சரணாகதி அடைந்த ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய தரிசனம். பகவானுடைய திவ்ய கஷேத்திரங்களுடைய வைபவங்களை தான் இருந்த இடத்திலேயே அடைந்த ஸ்ரீ திருமங்கை மன்னன் என்று கொண்டாடப்படக்கூடிய திருமங்கையாழ்வாருடைய ஒரு திவ்ய தரிசனம். பிரபன்னஜன கூடஸ்தரான நம்மாழ்வாரையும் நாம் இங்கே தரிசிக்கின்றோம். அது மட்டுமல்ல, பகவானுடைய பிரதிநிதியான விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேனம் தமாஸ்ரயே என்று சொல்லக்கூடிய விஸ்வக்ஷேனருடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் வரிசையாக அடைந்து சற்றே திரும்பினோமே ஆனால் ஆக சிறிய திருவடியான ஆஞ்சநேயன் இங்கு தனி சன்னதியாக கோயில் கொண்டுள்ளார். தனி விமானமாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. விமானத்திலே ஒரு சிறிய சுதை வடிவத்திலே ஆஞ்சநேயனுடைய தரிசனம். இதோ சன்னதியிலே 2 கைகளையும் தான் கூப்பிக்கொண்டு தலையை சாய்த்துக் கொண்டு கண்களை அகலத் திறந்து கொண்டு தான் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனனாக நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய சிறிய திருவடியினுடைய அழகான திருவடி தரிசனத்தையும் நாம் இங்கே அடைந்து அனுமன், ராமானுஜர், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், விஸ்வக்சேனர் இவர்களுடைய அழகான தரிசனத்தோடு நாம் கோயிலுக்குள்ளே எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமியை தரிசிப்பதற்காக செல்கின்றோம். அதே பாவத்தோடு நாம் நாராயணீயத்தின் 10வது ஸ்லோகத்திலே இது போன்ற திவ்ய சன்னதிகளை, இது போன்ற ஆலயங்களை நாம் தரிசிக்கும் போது தரிசித்த மாத்திரத்தில், நாராயணீயத்தை கேட்ட மாத்திரத்தில் ஒரு 2 நிமிட அவகாசம் நாம் குருவாயூரப்பனை தியானித்த அந்த வைபவங்களை மனதில் கூட்டிக் கொள்ளும் போது கர்மாவசான சமயே ஸ்மரணீயமாகுகோம். இந்த பிரபஞ்சத்துக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் அவர்களுடைய பலனை அளிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பட்டத்திரி ஸ்மரணீயமாகுகோ. நாம் இந்த 9 ஸ்லோகங்களில் கேட்ட வைபவங்களை சுருக்கமாக 10வது ஸ்லோகத்தில் நினைக்க வேண்டும் என்று சொன்னாராம். அப்போது நாம் நினைக்க வேண்டிய கால கட்டாயம் இந்த ஒரு பதத்தில் சற்றே நாம் கண்ணை மூடி தியானித்தோமே ஆனால்
முதல் ஸ்லோகத்திலே அடிப்பாதத்திலே உன்னுடைய அடிப்பாதாளமானது பாதாள லோகமாக அமைந்திருக்கின்றது என்று ஆரம்பித்த நாராயண பட்டத்திரி எவ்வாறெல்லாம் வர்ணித்தார் என்று நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் என்று பட்டத்திரியினுடைய பரிணாமத்தை பார்க்கும்போது, குருவாயூரப்பா, உன்னுடைய வைபவங்கள்ல அடிப்பாதம் பாதாள லோகம், மேல் பாதம் ரசாதல லோகம், கணுக்கால் மகாதல லோகம், முழங்கால் தலாதல லோகம், ஜானு சுதல லோகம், 2 தொடைகளும் விதலம் அதலம் என்ற லோகங்கள், இடுப்பு பூலோகம், நாபி ஆகாசம், வக்ஷஸ்தலம் இந்திரலோகம், கழுத்து மகரலோகம், திருமுக மண்டலம் ஜனோலோகம், நெற்றி தபோலோகம், சிரசு சத்தியலோகம், கஷ்டங்களை போக்கக்கூடிய கேசவா, உன்னுடைய தலையினுடைய உச்சியில வேதங்கள், கேச பாசங்கள்ல மேகங்கள், 2 புருவங்கள்ல பிரம்மாவனுடைய மாளிகை, 2 கண் இமைகளே இரவு பகலாக இருக்க, 2 கண்கள்ல சூரியன் பிரகாசிக்க, காதுகள்ல திக்குகள், நாசிகள்ல அஸ்வினி தேவதைகள், கீழ் உதடானது பேராசையாகவும் மேல் உதடானது வெட்கமாகவும், பற்கள்ல நட்சத்திர கூட்டங்கள், தெற்றி பள்ள யம புன்சிரிப்பானது மாயை, உஸ்வாச நிஸ்வாசமான மூச்சில் வாயு, நாக்கில் ஒன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட அதிகமான நதிகளான நீர்நிலைகள், வாக்கில் பறவை கூட்டம், சஞ்சம் முதலிய ஸ்வர்ஜங்கள், சித்தர்கள், வாய் நெருப்பு, கைகள் தேவதைகள், மார்பு தர்மதேவன், பிருஷ்டம் அதர்மம், மனம் சந்திரன், இதயமாகிய தாமிரை, சத்துவம் ரஜோ தமோ என்ற முக்குணங்களுடைய மூல பிரகிருதியினுடைய கூட்டு, உன்னுடைய வயிற்றிலிருந்து சமுத்திரங்கள், ஆடைகளில் இருந்து காலை மாலை என்னும் சந்திகள், சேபத்திலிருந்து பிரஜாபதியான பிரம்மா, அண்டங்களிலிருந்து மித்திரன், இடுப்பிலே மிருக கூட்டங்கள், திருவடி நகங்களில் யானை ஒட்டகம் குதிரை காலம் தாமரை போன்ற முகத்திலே அந்தணர்கள், கைகளில் இருந்த அரசர்கள், தொடையில் வணிகர்கள், திருவடியில் வேளாளர்கள், எலும்புகளில் இருந்து மலைகள், நாடிகளில் நதிகள், ரோமங்களில் மரல்கள், செயல்களில் ஜனனம் மரணம் என்ற ஒரு சுழற்சி, பராக்கிரமத்திலிருந்து பெரும் கூட்டங்களான அசுர கூட்டங்கள், இவ்வளவு விராட் சொரூபத்தை அணிந்து கொண்டு ஈத்ருஜகமயவ புஸ்தவ கர்ம பாஜம் கஸ்யாவசான சமயே கர்மாவசான சமயே ஸ்மரணீயமாகுகோ தஸ்யந்தராத்ம வபுஷே விமலாத்மனே தே வாதாலயாதிப நமோஸ்து நிருதிரோகானே. இதுல ஏதாவது ஒரு அவயவத்துல ஒரு வஸ்துவை யாராவது தியானம் பண்ணா கூட, குருவாயூரப்பா, அவளுக்கு நீ அவர்களுடைய சர்வ கஷ்டங்களையும் போக்கி இந்த தசகத்துல ஒரு பெரிய விராட் ரூபத்தினுடைய பலனை கொடுக்கணும்னு பட்டத்திரி பிரார்த்தனை பண்ணி அழகாக குருவாயூரப்பனுடைய பாதார விந்தத்துல இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். இதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம கேட்கும் போது இதனுடைய சுருக்கம் அழகாகவே நமக்கு புரியும். இத்தகு வடிவல் தன்னை இவ்வளவுள்ளோர் தாமம் நித்திய கர்மம் தீர்ந்தால் நாளுமே துதிப்போரென்றோ உத்தமமாகி உள்ள துறைகின்ற பெருமாள் பக்தர்கள் யாரும் போற்றி பரிவுடன் பணிகின்றோம். குருவாயூரப்பா, பக்தர்கள் அனைவரும் உன்னை போற்றணும். நீ அவர்களுடைய ஒரு கஷ்டத்தை நீக்கிற மாதிரி நான் உட்கார்ந்து இந்த குருவாயூர் கஷேத்திரத்துல என்னுடைய வியாதி நீங்கணும்னு உன்னிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னுடைய வியாதியையும் ஆதாலயாதிப நமோஸ்து நிருதிரோகானே, என்னுடைய வியாதியும் நீ நீக்கி விராட் ஸ்வரூபத்தினுடைய அனுகிரகத்தை எனக்கு ஏற்படுத்தணும்னு பட்டத்திரி 6வது தசகத்தை பூர்த்தி பண்றார். இந்த 10வது ஸ்லோகத்தோட 7வது தசகத்தை எவ்வாறு தொடங்குகின்றார் என்ற வைபவங்களை இந்த திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ண சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம்.